எண்ணியதை நிறைவேற்றும் சோடசக்கலை. 3 மாதத்தில் உங்கள் கோரிக்கை நிறைவேறிட. சுக்கிரனும் குபேரனும் அன்னை மகாலட்சுமியும் செல்வந்தர்கள் வீட்டில் மட்டும்தான் தங்குவார்களா, நம் வீட்டிற்கெல்லாம் வரமாட்டார்களா என்றும் பலரும் நினைப்பார்கள். அன்னை மகாலட்சுமியையும் செல்வத்தின் அதிபதி குபேரனையும் நம் வீட்டிற்கு வரவழைக்கவும் நிரந்தரமாக தங்க வைக்கவும் ஒரு பரிகாரம் உள்ளது. அதை தவறாமல் செய்தால் 3 மாதத்தில் கண்டிப்பாக நீங்களும் பணக்காரர்கள் ஆகலாம். சோடசக்கலை நேரம் என்பது சித்தர்களில் தலைவரான அகத்தியர் அருளியது. திதிகள் 15 உள்ளன. வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15. இதனை கலை என்றும் சொல்லலாம். இதில் 16வது உள்ள திதி தான் சோடசக்கலை. இது 5 வினாடி நேரமே இருக்கும். இந்த 5 வினாடி நேரம் இந்த உலகம் முழுவதும் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவரின் அம்சமானவர் தான் திருமூர்த்தி ஆவார். இவர் இந்த சோடசக்கலையில் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார். சுமார் 5 நொடிகள், அதாவது 5 சொடக்கப்போடும் நேரம் மட்டும் திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதும் பரவும். இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை மனதில் நினைத்து தியானம் இருந்தால் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். அமாவாசை ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் மனதளவில் பாதிக்கிறது. சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சும உடலையும் பாதிக்கிறது. இந்த நாளில் இறை வழிபாடு செய்வது பாதிப்பிலிருந்து விடுபடத்தான். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் 16வது வருவது சோடசக்கலை நேரம். இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை மனதில் நினைத்து தியானம் செய்தால் நினைத்தது நிறைவேறும். தியானம் எப்படி செய்ய வேண்டும்? சைவ உணவு தான் சாப்பிட வேண்டும். வயிறு காலியாக இருந்தாலும் நல்லதுதான். பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வைக்க வேண்டும். அமாவாசை முடிவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே இந்த தியானத்தை தொடங்க வேண்டும். வடக்கு நோக்கி தரையில் ஒரு விரிப்பை விரித்து ஆசனத்தில் அமர்ந்து இறைவனை மந்திரங்களால் ஜபிக்க வேண்டும். மனதுக்கு பிடித்த மந்திரத்தை மனதால் ஜபித்து தியானம் செய்யலாம். சொந்த வீடு, செல்வ வளம், வியாபார விருத்தி, நல்ல வேலை, பதவி உயர்வு, அரசு வேலை, காதல், திருமணம் என உங்களுக்கு என்ன தேவையோ விருப்பமோ ஏதாவது ஒன்றை வேண்டுங்கள். அந்த நேரம் மனதால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்கும். கோரிக்கை ஒன்றாக இருக்க வேண்டும், பலவாக இருக்கக்கூடாது. நல்லதாக நினைத்து மனதார வேண்டுங்கள். ஒன்று நிறைவேறிய பின் மற்றதை வேண்டலாம். இந்த மாதம் அமாவாசை சோடசக்கலை நேரம் 13/1/2021 புதன்கிழமை காலை 10:04 முதல் 12:04 வரை வருகிறது. இந்த அற்புதமான நேரத்தை அனைவரும் பயன்படுத்தி உங்கள் வேண்டுதல் நிறைவேற வாழ்த்துகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.